வணக்க நண்பர்களே. நம்மள நிறைய பேர் என்ன செய்றீங்கன்னா, குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட பொது தெய்வங்களுக்கு, அதாவது பொதுவா வழிபடுற தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறீங்க. கூட்டம் கூட்டமா போற கோயில்களுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் அதிகமா கொடுக்குறீங்க. கூட்டமா போற கோயில மணிக்கணக்கா காத்திருந்து கூட சாமியை கும்பிட்டு சாமி தரிசனம் பண்ணி வர்றீங்க. ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு வந்தா மட்டும் ஒரு நிமிஷத்துல சாமி கும்பிட்டு பறக்கணும்னு நினைக்கிறீங்க. இன்னொன்னு குலதெய்வம் செய்யாதத எந்த தெய்வத்தையாலும் செய்ய முடியாது. குலதெய்வம் அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். நீங்க ஓடி போய் மற்ற பொது தெய்வங்கள்ட்ட நீங்க முறையிடுறது அது சரியில்லாத ஒண்ணுதான். அதாவது நீங்க எந்த பொது தெய்வத்திட்ட போய் நீங்க முறையிட்டாலும் அந்த தெய்வமே உங்களுக்கு குலதெய்வங்கிட்ட தான் கையேந்தி நிக்கணும். உன் பிள்ளை கேட்டு நிக்குது, நீ செஞ்சு கொடுன்னு சொல்லிதான் கேட்க முடியுமோ ஒழிஞ்சு அவங்க செய்ய முடியாது. இன்னொன்னு, ஒரு பழமொழியே இருக்கு, கோல் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படின்றாங்க. உங்களுக்கு குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்கள் நடக்கும். தயவு செய்து குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மற்ற தெய்வத்தை ஒரு அளவுக்கு மட்டும் இது பண்ணுங்க. அதுக்காக மற்ற தெய்வங்களுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால குலதெய்வ கோபத்துக்கு ஆளாகாதீங்க. தயவு செய்து குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க.